இதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது அப்படிங்கிறத உடச்சி அதில் சாதிச்சு காட்டுறதுக்கு பேர் தான் சிங்கப்பெண். ஆனால் அந்த மீடியாக்கள் காட்டுறாங்க பாரு ஒரு சிங்கப்பெண், அதாவது ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு ஆபாசமாக ஒரு வலைத்தளங்களை நிறைய வீடியோக்களை போட்டு உடைகளை குறைச்சி லைவாக அசிங்கமாக பேசி அதில் சம்பாதிச்ச பணத்தை வந்து வீடு கட்டி பெரிய அளவுக்கு இருக்கிறவங்கள வந்து கூட்டி கொண்டு வந்து வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு சிங்கப்பெண்ணு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல. அதாவது பெண்ணை இதை விட கேவலப்படுத்த முடியாது. அதாவது இந்த சினிமாக்காரவங்க தான் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோ ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஹீரோயின் வந்து இடுப்பு தெரிகிற மாதிரி, ஜஸ்ட்டு தெரிகிற மாதிரி, தொட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏன் அந்த ஹீரோவுக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டி விடலாமே? இல்லை அந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி நல்ல ஹீரோ போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை ஃபுல் ட்ரெஸ் போட்டுடலாம்ல? அதை பண்ணாமல் அந்த பொண்ணை வந்து என்ன மாதிரி காட்டுறீங்க? ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டுறீங்க. அது தெரியாமல் இன்றைக்கி நிறையா பேர் சினிமாக்கள் வந்து ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளது அப்படின்னா, சினிமா மாதிரி பெண்ணுங்களை கேவலப்படுத்தின விஷயமே கிடையாது. நிறையா படங்களில் கவர்ச்சி பொருளாக மட்டும்தான் பொண்ணுங்களை காட்டியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சில படங்கள் வேணால் உண்மையிலே பொண்ணுங்களை வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நிறையா படங்களை பொண்ணுங்களை கவர்ச்சி பொருளாக தான் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி மீடியாக்களும் அந்த மாதிரியான ஆபாசமாக போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி மீடியா ஊக்குவிக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இனி வர தலைமுறை நீங்களும் இந்த மாதிரி வாங்க, நீங்களும் இந்த மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுங்க, லைவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா மீடியாக்கள் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் போய் சம்பாதிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்துகிறாங்க. இந்த பக்கத்தில் வந்துடாதீங்க, அந்த பக்கத்தே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாக்கள் ஊக்கப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு பொண்ணுங்களாம் அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் ஆடை சுதந்திரம்னா என்னன்னே தெரியல. ஆடை சுதந்திரங்கிறது வந்து எப்படி வேணால் யார் வேணால் ஆடையை போட்டுட்டு போகலாம், அது உங்களுடைய விருப்பம். இதில் நான் சொன்னால் நான் தப்பானவனா தெரிவேன். ஆனால் ஆடை சுதந்திரத்தை விட அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவு உயர்ந்துறதுக்கு பேர் தான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்கப்பெண், ஒரு பெரிய ஒரு சாதனை. ஆடையில் சுதந்திரங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது யார் வேணால் செய்யலாம், நானும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம், எந்த பெண் வேணாலும் செய்யலாம். அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாரோட முன்னாடி போகிறதுக்கு பேர் தான் மிகப்பெரிய ஒரு சிங்கப்பெண், மிகப்பெரிய ஒரு சாதனையாளரும் கூட.